ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பக்கம் என்னடான்னா சுந்தர் இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட தாஸ் ஃபோன் பண்ணி பணம் கேட்ட விஷயத்தையும் இவங்க மறுத்த விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு எங்கே ஒரு வேளை அவன் பணம் கேட்டுட்டு வீட்டுக்கே வந்துடுவானான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பயம் தன்னோட கனவுலையுமே வந்து தூங்க கூட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி சக்தியை தான் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமும் அவங்க எடுத்துட்டு வந்த சாரிய வலுக்கட்டாயமா தன்னோட குடிசைக்குள்ள வச்சுட்டு போனதையே பார்த்துட்டு, இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கண்டிப்பா நம்ம இந்த புடவைய கட்டவே கூடாதுன்ற ஒரு உறுதியான முடிவோட இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் தெரியாததுனால வெண்ணிலாவும், பிரீத்தியும் கண்டிப்பா அந்த புடவ கட்டுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தகுதி கிடையாது. அதனால அந்த புடவைய எப்படி அவள கட்ட விடாம பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அதுக்காக ஒரு கேவலமான பிளானையுமே போட்டுட்டு இருக்கா. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாததுனால பொண்ணு காலங்காத்தாலே எந்திரிச்சு தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே சீக்கிரமா முடிச்சது மட்டும் இல்லாம, வீட கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாம். அப்பதான் இங்க டெக்கரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட வேலைய முடிச்சது மட்டும் இல்லாம, கீழ வந்துட்டு மத்த வேலைகள் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே ரொம்பவே கவனமா கவனிச்சுட்டு இருக்க வெண்ணிலாவும், பிரீத்தியும் பொன்னி அவங்களோட குடிசையில இல்லாதத பார்த்துட்டு உடனடியா அவங்களோட குடிசைக்கு போனது மட்டும் இல்லாம, அங்க ஒரு கவர்ல இருந்த புடவைய எடுத்துட்டு, "இதுதானே சக்தி இந்த பொன்னிக்காக கொடுத்த புடவ. இந்த பொன்னி இந்த புடவைய கட்டவே கூடாதுன்னு" சொல்லிட்டு உடனடியா அவங்க ரொம்பவே கேவலமான எண்ணத்தோட அந்த புடவைய எடுத்துட்டு போயிடவே, உடனே இது எதுவுமே தெரியாத பொண்ணும் கீழே வேலைய முடிச்சதுக்கு அப்புறமா டைம் பார்த்துட்டு, சரி நம்ம வேலைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனடியா மேல வந்துட்டு அவங்க வேலைக்கு போகறதுக்காக கிளம்புனது மட்டும் இல்லாம போகும்போது சுத்தி முத்தி எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, என்ன நம்மளோட புடவைய நம்ம இங்க தானே கவர்ல வச்சோம். அந்த புடவை எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்க. ஆனா, அவங்களுக்கு அந்த புடவை எங்கேயுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம, இந்த புடவைய தானே நம்ம உஷா அக்காவோட வளகாப்புக்கு கட்டிக்கலாம்னு நெனச்சோம். அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம சாரிய பார்லருக்கு எடுத்துட்டு போனா தானே அங்கருந்து ரெடி ஆயிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு, என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நம்மகிட்ட வேற நல்ல புடவையும் கிடையாது. பேசாம நம்ம சக்தி கொடுத்த புடவையையே கட்டிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு மூலையில கவர்ல வச்சிருந்த அந்த புடவைய எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கே புரிய வருது. பொன்னி தான் வாங்கிட்டு வந்த ஒரு புடவைய தான் கவர்ல வச்சு வளகாப்பப்போ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஓரமா வச்சிருந்திருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத வெண்ணிலாவும், பிரீத்தியும் அந்த புடவ தான் சக்தி அவங்களுக்காக கொடுத்த புடவன்னு தப்பா நெனச்சுட்டு அத எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பொண்ணுக்கு தான் இப்போ வேற அந்த புடவைய தவிர எந்த புடவைய கட்டுறதுன்னே தெரியாம, பேசாம இந்த புடவையே கட்டிடலான்னு சொல்லிட்டு சக்தியோட புடவையே கட்டுற முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த புடவைய எடுத்துட்டு அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்க. உடனே அவங்கள தடுத்து நிறுத்தின சந்திரசேகர் அங்கிளும், "வளகாப்புல நீ இருந்தாகணும்னு" சொல்லிட்டு சொல்ல, ஆனா உஷாவோ ரொம்பவே கோவமா, "இவெல்லாம் என்னோட வளகாப்புல கலந்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லன்னு" சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க. ஆனா பொண்ணையோ ஆல்ரெடி வேற ஒரு பிளான் வச்சிருந்ததுனால, சந்திரசேகர் அங்கிள் கிட்ட "எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு மாமா, நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போக, உடனே இத பார்த்துட்டு சக்தி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா உஷாவோ ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, தன்னால தான் இந்த மாதிரி பொண்ணு இந்த ஃபங்ஷன்ல கலந்துக்காம இங்கேருந்து வெளிய போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே குஷியோட இந்த விஷயத்த சுந்தர் கிட்ட சொல்ல, ஆனா சுந்தரோ ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கனால உஷாவ சரியா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அதனால உஷா ரொம்பவே கடுப்பாக, உடனே பக்கத்துல இருந்த வெண்ணிலாவும், பிரீத்தியும் அவங்களோட சந்தோஷத்த வெளிப்படுத்தி உஷாவ குஷிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் பார்லருக்கு போன பொன்னியோ இந்த மாதிரி பார்லர்ல இருந்து கண்டிப்பா உஷாக்காவ ரெடி பண்றதுக்காக ஒரு 2, 3 பேராவது போவாங்க. அதனால அவங்க கிட்ட எப்படியாவது பெர்மிஷன் கேட்டு அவங்க கூடயே நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்க. ஆனா அங்க இருக்கவங்களோ ஏற்கனவே அந்த ஃபங்ஷனுக்கு யாரு போறதுன்ற முடிவை எடுத்துட்டோம். அதனால நீ அடுத்த தடவ வா பொன்னின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, இங்கேயே நெறைய வேலை இருக்கு. நீ கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுருன்னு பொன்னிய கூட்டிட்டு போகாத மாதிரி பேச ஆரம்பிக்க. ஆனா பொன்னியும் எப்படியாவது தான் அவங்க கூட போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கெஞ்சி ஒரு வழியா அவங்கள சம்மதிக்க வச்சது மட்டும் இல்லாம, அவங்க கூடயே சேர்ந்து உஷாவோட ஃபங்ஷனுக்கு கிளம்பி போறது மட்டும் இல்லாம, செம்ம கெத்தோட வீட்டுக்குள்ள இதுக்கப்புறமா இந்த வீட்ல இருக்கவங்க வேற எந்த காரணமும் சொல்லி தன்னை இந்த ஃபங்ஷன்ல கலந்துக்க வேண்டான்னு சொல்ல வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யறதுக்காக போக, உடனே இந்த மாதிரி பொண்ணு மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட வர்றத பார்த்துட்டு, பொன்னி நெனச்ச மாதிரியே வீட்ல இருக்கவங்க யாருமே அவங்கள ஒண்ணுமே சொல்ல முடியல. அதனால பொன்னியும் ரொம்பவே உரிமையோட அந்த ஃபங்ஷன்ல உஷாக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அது எல்லாத்தையுமே சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கா. ஆனா உஷாவும் ரொம்பவே கடுப்புல தான் இருக்காங்க. ஆனா பொன்னிய பார்த்த சக்திக்கு தான் டபுள் குஷி. ஏன்னா பொன்னி ஒரு வழியா இந்த ஃபங்ஷன்லயும் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வாங்கி கொடுத்த புடவையுமே கட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பப்போ பொன்னிய பார்த்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா பொன்னி அவங்க கிட்ட எப்பவும் போலயே கோவமா பேசிட்டு அவங்களோட வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன சக்தியோட ரியாக்ஷனையும் அவங்க பேசுறதையுமே வச்சு பார்த்து வெண்ணிலாவும், பிரீத்தியும் இந்த புடவ தான் பொன்னிக்கு
சக்தி வாங்கி கொடுத்த புடவைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்போனா நம்ம எடுத்துட்டு வந்த புடவை சக்தி இந்த பொண்ணுக்கு கொடுத்த புடவை இல்லையான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த விஷயத்த பொண்ணு கேட்டது மட்டும் இல்லாம ரொம்பவே நக்கலாவும் ரொம்பவே கடுப்போடையும் அவங்க கிட்ட அவங்கள செம்மைய வெறுப்பேத்துற மாதிரி, ஓ அப்பனா என்னோட புடவைய நீங்க தான் எடுத்துட்டு போனீங்களா, பரவாயில்ல அந்த புடவைய விட இந்த புடவை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, இதனால வெண்ணிலாவும் உஷாவும் ஒரு பக்கம் ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கமும் சுந்தர் எங்க நம்ம கனவுல வந்த மாதிரியே அந்த தாஸ் இங்க வந்துருவானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அவங்க நெனச்ச மாதிரியே தாஸ் அவங்களோட வீட்டு வாசல்ல வந்து நிக்க, உடனே அத பார்த்துட்டு வெறுத்து விறுவிறுத்து போன சுந்தரும் உடனடியா கனவுல வந்தது நடக்கக்கூடாதுன்ற பதட்டத்திலேயே அவங்க கிட்ட போனது மட்டும் இல்லாம, அவங்கள உடனடியா அங்கருந்து கூட்டிட்டு போயிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப கரெக்ட்டா இந்த மாதிரி சுந்தர் வேற ஒரு ஆள் கூட ரொம்பவே டென்ஷனோட பேசிட்டு இருக்கத பவானி பார்த்தது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட என்னன்னு சொல்லிட்டு அத பத்தி கேட்கறதுக்காக அவங்களோட பக்கத்துல வந்துட்டு இருக்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பொன்னியும் சுந்தரோட நடவடிக்கைகள்ல சந்தேகப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட பின்னாடி தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல பொன்னியும், பவானியும் சுந்தரோட உண்மைய கண்டுபிடிப்பாங்களா? அது மட்டும் இல்லாம பவானிக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சுச்சுன்னா, அவங்க கனவுல ரியாக்ட் பண்ண மாதிரியே ரியாக்ட் பண்ணுவாங்களா? அப்படி இல்லன்னா வேற ஏதாவது நடக்க போதா என்ன? அது மட்டும் இல்லாம கண்டிப்பா பொன்னி சுந்தரோட இந்த உண்மையுமே ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிற நேரம் இதுதானா என்ன? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.